ஷேக் எல்லாம் என்ன எடுத்துட்டீங்களா? மணி ஆயிடுச்சு. எல்லாம் ஷேக் எடுத்துருப்பீங்களா? என்னென்ன ஷேக் எடுத்தீங்க? சாட் பாக்ஸ்ல சாட் பண்ணுங்க. சித்ரா மேம், ஹாப்பி மார்னிங் மேம். ஃபைவ் பீப்புள் மட்டும்தான் வீடியோ ஆன் பண்ணி அட்டென்டிவா கவனிக்கிறாங்களா? 6 பீப்புளா? மீதி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் வீடியோ ஆன் பண்ணுங்க. உங்களெல்லாம் பார்த்து பேசினாதான் அவங்களுக்கும் பேசுறதுக்கு வரும். ஏன்னா எப்படி பேசுவாங்க? இன்னைக்கு டாபிக் என்னன்னு தெரிஞ்சா சேட் பாக்ஸ்ல சேட் பண்ணுங்க. எல்லாம் அகிலேஷ் சார் சேட் பண்ணிட்டாங்க. நர்வஸ் சிஸ்டம் ரூபினி மேம் சேட் பண்ணிருக்காங்க. உங்க 2 பேருக்கு தான் தெரியுங்களா? சேட் பாக்ஸ் பிஸியா வச்சுக்கோங்க. இன்னைக்கு கோச் யார் வருவாங்க சேட் தெரியுங்களா? சேட் பாக்ஸ்ல சேட் பண்ணுங்க. அவங்க கிட்ட இப்பதான் 2 மந்தா பேசி இன்னைக்குதான் அவங்க வந்து அவைலபிளா இருக்காங்க. நம்மளுக்காக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லி தரதுக்காக வந்திருக்காங்க. நீங்க சேட் பாக்ஸ் பிஸியா வச்சுக்கோங்க. அவங்க 1000+ ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ சேட் பாக்ஸ்ல சேட் பண்ணுங்க. சார் அதெல்லாம் சொல்லுவாங்க. சார வெல்கம் பண்ணிடலாமாப்பா? யாருமே சேட் பண்ணவே மாட்டேன்றீங்களே, சேட் பண்ணுங்க. யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? தேவதாஸ் சார் ரெடியா இருக்காங்க. அகிலேஷ் சார் ரெடியா இருக்காங்க. ரூபினி மேம் ரெடியா இருக்காங்க. இவங்க எல்லாம் தான் ரெடியா இருக்கீங்களா? மத்த யாருக்கு இன்ஃபர்மேஷன் வேணாங்களா? ரஜினா மேம் ரெடியா இருக்காங்க. எஸ் மேம் போட்டிருக்காங்க. சார் இன்வைட் பண்ணிடலாங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் வெல்னஸ் கோச் மிஸ்டர் பாஸ்கர் சார், லெட் மீ வெல்கம் சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. உங்க ரிசல்ட்ஸ் ஷேர் பண்ணிடுங்க மேம், ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. என் பேர் புனிதவல்லி. தேங்க்யூ சார். என் பேர் புனிதவல்லி. நான் சேலத்துல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். எனக்கு எல்டி கம்யூனிட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை அப்படின்னா, சிவியரா வந்து பேக் பெயின் இருந்தது. இன்னைக்கு பேச போற டாபிக்கும் எனக்கு ரொம்ப சம்பந்தமா இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப நரம்பு தளர்ச்சி வந்து அதிகமாவே இருந்தது. கீழே வந்து என்னால நார்மலா வந்து உட்கார முடியாது. ஜவ்வு வந்து எனக்கு ஸ்பைனல் கார்ட்ல வந்து நவுந்து இருந்தது. அதுக்காக நான் பிசியோதெரப்பி வர்மக்கலை எல்லாம் போயிட்டு இருந்தேன். 2வது ஃபேமிலி பிளானிங் பண்ணோன்னு எனக்கு பீரியட்ஸ் வந்து 1 இயரா வரல. அதனால எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருந்தது. டாக்டர் கிட்ட எல்லாம் போயிருப்பேன். என்னதான் மருந்து எடுத்தாலும் எனக்கு ஒரு 3 மாசம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமேல எனக்கு மறுபடியும் பிரச்சனை வந்துடும். எனக்கு வந்து கோச் அஜித் சார் தான் வந்து எனக்கு இது மூலியம் தெரிய வந்தது. நான் உங்ககிட்ட கேட்டிருந்ததுக்கு நான் என் பிரச்சனையெல்லாம் சொல்லியிருந்தேன். அப்ப வந்து அவங்க என்ன எடுத்துக்க சொன்னாங்க. அப்ப நான் இந்த ஃபுட்டை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு எடுத்து 3rd டேவே வந்து அந்த பேக் பெயின் பிரச்சனை நல்லா இருந்தது. மந்த்லி சைக்கிளிங்லயும் எனக்கு வந்து நான் ஃபுட் எடுத்து ஆரம்பிச்சதுல இருந்தே எனக்கு ரெகுலரா கரெக்டா இன்ன வரைக்குமே கரெக்டா ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமேலும் எனக்கு நரம்பு தளர்ச்சி ரொம்ப அதிகமா ஆகும்.
நான் அசைன்மெண்ட்லாம் கொஞ்சம் ரொம்ப எழுதுவேன் டீச்சர் ட்ரைனிங் பிஎட் படிக்கும் போது. அதனால எனக்கு கையில அங்கங்க பாத்தீங்க அப்படின்னா உடனே நரம்பு வீங்கிடும் இல்லையா, ஜவ்வு நவுந்துரும். லைட்டா ஏதாவது இதுன்னா கூட எனக்கு இதாயிடும். நான் பொழுதுனிக்கு ஸ்கேன் போட்டு அந்த மாதிரியே தான் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கே தான் வாங்குற சம்பளம் பூராவுமே எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகும். பிசியோதெரப்பி, வர்மக்கலை, ஸ்கேனு. ரெண்டாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பேன், தலைவலி இருக்கும். எம்ஆர்ஐ ஸ்கேன்ல இருந்து எல்லாம் பண்ணியிருந்தோம். எனக்கு இந்த ஃபுட் எடுத்த பிறகு நான் எந்த பிரச்சனையுமே இல்லாம இப்ப நல்லா ஆரோக்கியமா இருக்கேன். நான் ஹாஸ்பிட்டல் பக்கமே வந்து நான் வந்து போறது இல்ல. நான் ரியலி 275 ரியலி அமேசிங். ரியலி கேஜி. அமேசிங். ம். இப்ப வந்து நான் 52ல இருக்கேன். வெயிட் எனக்கு அதிகமா இருந்தனாலதான் பிரச்சனை. டாக்டர்கிட்ட போனவே என்ன சொல்லுவாங்க, வெயிட் வந்து நீங்க அதிகமா இருக்கீங்க, உங்களுக்கு போன் வந்து தாங்க மாட்டேன்டா, அதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னுவாங்க. ஹார்மோன் அதிகமா சுரக்கும். அதனால இதை எடுத்த பிறகு எனக்கு வந்து இப்ப நல்லா நான் ஆரோக்கியமா இருக்கேன், நல்லா நடக்கிறேன், நல்லா ஹாப்பியா இருக்கேன். ம். என்ன யோசிக்கிறதே எனக்கு இல்ல. எனக்கு நல்லா இருக்கு. நானும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 10 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட வரவங்களும் வந்து நல்லா ஆரோக்கியமா நல்லா ஹாப்பியா இருக்காங்க. ஓகே மேம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். உங்க ரிசல்ட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. புனிதவள்ளி மேம் வந்து பாத்தீங்கன்னா எம்சி மட்டும் அவங்க ரிசல்ட்ஸ் எடுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து இந்த ப்ரோக்ராம் ரெகுலரா நீங்க இந்த ப்ரோக்ராம் ரெகுலரா பாப்பீங்களா மேம்? ரெகுலரா பாப்பேங்க சார். ரெகுலரா பார்த்தனாலதான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து பேசவே என்னால முடியுது. நல்ல ரிசல்ட் வந்து எனக்கு கிடைச்சிருக்குங்க சார். இது மூலம் நான் நல்லா ஹாப்பியா இருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தேன். இந்த ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரியான உங்க ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. உங்க தூக்கம் எல்லாம் இப்ப சரியாயிடுச்சா மேம்? தூக்கம் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டர்பன்ஸ் தூக்கம் இல்லாம இருக்கும் சார். நானு தூக்கம் இப்ப வந்து நல்லாவே வருது. எனக்கு வந்து தூக்கத்துக்குன்னு வந்து ஒரு மாத்திரை தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதிகம் கொடுக்க கூடாதுனாங்க. தூக்க மாத்திரை டோஸ் வந்து அதிகம் தரக்கூடாதுங்களாமா. ஆனா எனக்கு அப்படி 2 டோஸ் கொடுத்தாங்க. அப்பயுமே எனக்கு தூக்கம் வராது. அப்ப வந்து டாக்டர் கிட்ட போய் நான் தூக்கம் வரலன்னு சொன்னா, நீங்க ஏதாவது ஒண்ணு யோசிச்சுட்டே இருப்பீங்க, திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க. 2 டோஸ்க்கு மேல அதுக்கு மேல வந்து கொடுத்தா வேற மாதிரி ஆயிடும், அது கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் யோசிக்கிறத நிறுத்துங்க, ஆட்டோமேட்டிக் தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. நான் இந்த ஃபுட் எடுத்த பிறகு இப்ப பார்த்தா நல்லா நான் தூங்குறேன் சார். ரெண்டாவது வந்து நான் எனக்கு ஆரோக்கியமா இருக்கிறது தான் இதுல வந்து எனக்கு சார். உண்மை உண்மை உண்மை. தேங்க்யூ தேங்க்யூ மேம். தேங்க்யூ. கிட்டத்தட்ட நம்ம ப்ரோக்ராம்ல ஆல்மோஸ்ட் எல்லாமே அவங்களே வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணிட்டாங்க அவங்க ரிசல்ட்ஸ் மூலியமா. அமேசிங். ஸோ எல்லாரையும் நான் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து வெல்கம் பண்ணிக்கிறேன். இப்போ நியூவா நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, இன்னைக்கு உண்டான சாப்டர்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த சாட்ல போடுங்க, இல்லைன்னா உங்க கோச் கிட்ட சொல்லுங்க. அவங்க இந்த சாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணாங்கன்னா நான் ஸ்பெசிஃபிக்கா என்னென்ன வந்து சொல்ல முடியுமோ நான் உங்களுக்கு அதுல கீ பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய இந்த நியூட்ரிஷனுக்கும் நர்வஸ் சிஸ்டமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் இருக்கு. இன்னைக்கு ரொம்ப பிரச்சனைகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் இப்ப மேம் சொன்ன மாதிரி பிரச்சனை மேல பிரச்சனை, அந்த மாத்திரை சாப்பிடுறது, அதுக்கப்புறம் நம்ம ஆரோக்கியம் கெட்டு போயிடுறது, மன உடைச்சல், இதெல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரம். நானும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட 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 கோச்சுக்கு நான் வந்து இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஸ்க்கு அவங்க அவங்க எஜுகேஷன் அந்த மூலியமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிஸ்டம் லீடர் மிஸ்டர் சுகு சார் அண்ட் கல்யாணி மேம்க்கு வந்து நான் from that தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அவங்க ஒரு டிசிஷன் எடுத்தாங்க இந்த கோவிட் டைம்ல. இந்த கம்யூனிட்டி பீப்புள் வந்து இப்போ நீங்க இங்க நிறைய ஃபேமிலிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 111 12 நிறைய வந்துட்டு இருக்காங்க. சரி, அவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஸோ வேர்ல்டு வைடா வந்து நிறைய பீப்புள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மலேசியால இருக்காங்க, சைனால இருக்காங்க. ஸோ வேர்ல்டு வைட்ல இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே இதுல வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இந்த நியூட்ரிஷன் வெர்ச்சுவல் நியூட்ரிஷன் கிளப் நடத்துறதுக்கு முன்னாடி கிளப் மாதிரி நியூட்ரிஷன் கிளப் வந்து நாங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். அதில் என்ன அப்படின்னா ஒரு
1.5 கிலோமீட்டர்ஸ் 2 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ல இருக்கிற அந்த பீப்புளுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொண்டு போக முடிஞ்சுது. இப்போ எல்லாமே வெர்ச்சுவலா வந்ததுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் நமக்கு அப்படின்னா, ஒரே டைம்ல கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட்ஸ் டுகெதர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அக்குமுலேட் பண்ணலாம். அதே இன்ஃபர்மேஷன் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து ரீச் ஆகிறதுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த டூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டெக்னாலஜிக்கலா நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து நல்ல இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு வந்துட்டு போய் சேர்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம நர்வஸ் சிஸ்டம் பத்தி நிறைய வந்து மித்தெல்லாம் இருக்கு. நர்வஸ் சிஸ்டம்னா என்ன? ஸோ இன்னைக்கு சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் ஃபார் நர்வஸ் சிஸ்டம். ஹெல்த்தி தெரியுதுங்களா? ஸ்லைட் தெரியுதா? ஓகே. ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு நம்ம நர்வஸ் சிஸ்டம் ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோல் வந்து பாத்தீங்கன்னா ப்ளே பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்க வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வீக்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் என்ன கங்க்ராச்சுலேட் பண்றேன். தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் எனக்கு வார்ம் வெல்கம் பண்ணிருக்கீங்க. ஒரே நிமிஷம். சாட்ல வந்து போட்டிருந்தாங்க. ஓகே. நர்வஸ் வீக்னஸ் வந்துட்டு இருக்கான். ஓகே. அது கம்ப்ளீட்டா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாராருக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ இல்ல போடுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷனை பத்தி நம்ம வந்து நிறைய வந்து சாப்டர்ஸ் டெய்லி பேஸ் நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா கட்டை பத்தி கட்ஸ் வயிறு சம்பந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா சொல்லியிருந்தாங்க மிஸ்டர். அதே மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெல்னஸ் கோச் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதுல ப்ரொவைட் பண்றாங்க. அதை நீங்க எடுத்து உள்வாங்கி அதை நீங்க செயல்படுத்த ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு உமன் வந்துட்டு ரைட் டிசிஷன் எடுத்து அவங்களோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் கொண்டு வந்தாங்க. அவங்க பசங்க தலைமுறைக்கு அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து கொண்டு போறதுக்கு அந்த ஒரு உமன்னால ஒரு 10 தலைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல இன்ஃபர்மேஷன் வந்துட்டு போகும். அதனால இங்க மோஸ்ட்லி இங்க நான் பாக்குறேன் நிறைய வந்து உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பார்த்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நியூட்ரிஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா மெயினா நம்ம ஹெல்த் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம்ல மெயின் ரோல் பண்ணுது. இப்போ ஒரு சில விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? ஆனா இது நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வீட்ல வந்து தொட்டி இருக்கு இல்லையா? வாட்டர் டேங்க் இருக்குல்ல? வாட்டர் டேங்க்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணிட்டு அப்படியே விட்டோம்னா யூஸ் பண்ணாம அப்படியே விட்டோம் அப்படின்னா அது ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம உடம்புலயும் வந்து பாத்தீங்கன்னா சில விட்டமின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஆனா ஒரு சில விட்டமின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்துட்டு டெய்லி பேசிஸ்ல நம்ம வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரியா இப்போ வந்து மெடிசின்ஸ் வந்து நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறோம். சில இன்சிடென்ட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஸோ இதுவரையுமே நான் வந்து ஹாஸ்பிட்டல் விசிட் வந்து எப்பயாவது ஃபீவர் வந்தா அந்த மாதிரி சின்ன வயசுல நான் சொல்றேன். ஸோ ஃபீவர் வந்தது அப்படின்னா ரொம்ப முடியாம இல்ல கோல்ட் ஆயிடுச்சு. நிறைய வந்து பாத்தீங்கன்னா தண்ணியிலேயே வந்துட்டு இப்ப நம்ம வீட்டுல தொட்டி இருக்கும். அதுல எப்ப பார்த்தாலும் தண்ணியிலேயே விளையாண்டுருப்போம். அதனால என்ன அடிக்கடி எனக்கு கோல்டு வரும். டான்சில் ப்ராப்ளம் வரும். அது அது வந்து என்ன ஆயிடும்னா, இப்போ அது வந்துருச்சு அப்படின்னா தூக்கம் கெட்டு போயிடும். தூக்கம் கெட்டு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். எல்லாம் கொலாப்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு 2 நாள் 3 நாள் ஸ்கூல் போகாம டாக்டரை போய் பார்த்து அவங்க மெடிசின்ல வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நார்மலாவே ஃபீவர் வந்தாலே ஒரு 7 நாள்ல சரியாயிடும். மாத்திரை சாப்பிட்டா ஒரு 7 நாள்ல சரியாயிடும். 2மே என்ன என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம உடம்பு தான் அது வந்து சரி பண்ணும். மாத்திரை வலி வராம பார்த்துக்கும். ஸோ இதுல வந்துட்டு நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல நம்ம மெடிசின்ஸ்ல என்ன அப்படின்னா, கெமிக்கல்ஸ் இருக்கும் நெறைய. ஸோ அவங்கள டாக்டரே சொல்லுவாங்க. நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, மெடிசின்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, அதுல வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த இதுலயே போட்டிருப்பாங்க. போல்டாவே. எல்லா மெடிசின்ஸ்லயுமே போட்டிருப்பாங்க. சில மெடிசின்ஸ் வந்து ஹெவி டோஸ் வந்துட்டு குடுக்குறோம். நாம வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஷாப்ல கிடைக்குது. அவங்க வந்து சஜெஸ்ட் மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு, இது மாரி பிரச்சனை ஏதாவது இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா, அவங்க ஒரு மாத்திரை குடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா ஒரு டாக்டர் கிட்ட போய் நீங்க அவங்களோட அட்வைஸ் வாங்கி அத நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும்.
அவங்க திருப்பி வந்து ஒரு செக்அப் வர சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த செக்அப்க்கு வந்து நீங்க போகணும். ஏன் அப்படின்னா நீங்க அந்த செக்அப் போறப்போ அது வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவோம். அதுதான் அதுல இருக்கிற விஷயம். சரி. இன்னைக்கு நமக்கு அந்த நியூட்ரிஷன்ல என்னென்ன நர்வ் சிஸ்டம்க்கு வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் வந்து ரொம்ப மேஜர் ரோல் பண்ணுதுன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். சரிங்களா? அது எதுல இருக்கு? வாழைப்பழத்துல இருக்கு, சீட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து பிரெயின் ஹெல்த்தையும் நம்மளோட ஃபங்க்ஷன் சிஸ்டம் ஃபங்க்ஷன் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க அங்க டச் பண்றீங்க. இப்போ ஸ்கின் நீங்க டச் பண்றீங்க அப்படின்னா ஃபீல் பண்றோம் இல்லையா? அது மாதிரி பெயின் வருது அப்படின்னா பெயின் என்ன சொல்லுது அப்படின்னா சில டைம்ல வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போகல. இப்போ முதுகுவலி நிறைய பேருக்கு வரும். ஒண்ணு தேய்மானத்தினால வரும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க சர்க்குலேஷன் ஏதாவது பிளாக் ஆயிரும். ஒண்ணு சிக்னல் இந்த நர்வ் சிஸ்டம்ல இருக்கிற போற சிக்னல் பிளாக் ஆயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து பிளாக் ஆயிருக்கலாம். ஸோ அது ஏதாவது ஒரு ஒரு தடுப்பு இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல நமக்கு வந்து பெயின் இருக்கு. அந்த பெயின் ஏன் நம்ம பிரெயினுக்கு வருது அப்படின்னா, அந்த இடத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ண சொல்லும். ஸோ இதுதான் அதோட ஃபங்ஷன். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். ஸோ இதுல வந்து B12 விட்டமின் B12 இது வந்து இந்த பி, இ, கே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில மினரல்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் வந்து உடம்புல ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ண முடியும். ஆனா விட்டமின்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது வந்து டெய்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் மூலியமா குடுக்கணும். இப்ப வந்துட்டு B6ன்னு சொல்றோம் இல்லையா? இது வந்து எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா, அ பொட்டேட்டோஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்ல இருக்கு. நான் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த B6 அப்படின்ற அந்த விட்டமின்ஸ் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட நர்வ் சிஸ்டம்க்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சிக்னல் புரொடியூஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? அப்புறம் விட்டமின் இ வந்து கண்டிப்பா. ச நான் வந்து பாத்தீங்கன்னா, இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கோச் கிட்ட கேளுங்க. நம்ம புரோகிராம்ல மல்டிவிட்டமின்ல இது வந்து அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா? பட் ஷாப்ல கிடைக்கிற மல்டிவிட்டமின வந்து நாங்க வந்து டெஸ்ட் பண்றது கிடையாது. நீங்க உங்க கோச் கிட்ட கேளுங்க மல்டிவிட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவாங்க. ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நெறைய நம்ம நர்வ்ஸ் சம்பந்தமா இப்போ நட்ஸு இந்த மாரி வந்து பாத்தீங்கன்னா, சீட்ஸ்ல இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, சிறுதானியங்கள். ஆடியோ கேக்குது இல்லீங்களா? நோ ஆடியோன்னு கேட்டு சந்திரசேகர் போட்டிருக்கேன். கேக்குதுங்களா? ஓகே. கிளியர். ஓகே. தேங்க் யூ, தேங்க் யூ. ஸோ நெட்வொர்க் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கான்னு பாருங்க. ஸோ விட்டமின் இ வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ரோல் பண்ணும். ஸோ மினரல்ஸ் நம்ம போறப்ப என்ன அப்படின்னா, இப்ப நம்ம நெறைய பேருக்கு அந்த மெக்னீசியம், பொட்டாசியம் அப்புறம் வந்து சோடியம் அதாவது மெக்னீசியம், பொட்டாசியம் இது வந்து கம்மியா இருக்கிறதுனால, இந்த செல் மெம்பரேன்ஸ் மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, வாட்டர் சில பேருக்கு வந்து அப்சர்வ் ஆகும். நெறைய தண்ணி குடிப்பாங்க. தண்ணி குடிச்சிட்டு உடனே பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து யூரினேஷன் போற மாரியே ஃபீல் ஆகும். காரணம் என்னன்னா, அவங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா, சஃபிஷியன்ட்டான மெக்னீசியம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அப்டின்னா, அந்த மெக்னீசியமும், பொட்டாசியம் இது எல்லாமே நேச்சுரல் பேஸ். நீங்க வந்து கெமிக்கல் பேஸ்ல போயிட்டு நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா, உங்கள ரிஸ்க் எடுத்துக்க நான் நான் அது வந்துட்டு சஜெஸ்ட் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி என்ன அப்டின்னா, இது பிளான்ட் சோர்ஸ்ல கிடைக்குதுங்க. நம்ம வந்து திக் கிரீன் லீவ்ஸ் இருக்கு இல்லைங்களா? அப்புறம் ஹோல் கிரெயின்ஸ் இருக்கு. இதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மெக்னீசியம் வந்து நமக்கு நெறைய கிடைக்கும். அதே மாரி ஜிங்க் வந்து பாத்தீங்கன்னா, மேஜர் ரோல் பண்ணும். ஜிங்க் கம்மியாயிடுச்சுன்னா ஹேர் ஃபால் ஆகும். ஒரு ஒரு சைடு. இதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, உங்க பிரெயின் ஃபங்ஷனுக்கு வந்துட்டு இது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா, அந்த சிக்னல் வந்து கொண்டு போறதுக்கு, இது எல்லாமே வந்து இந்த ஜிங்க் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய அந்த சீட்ஸ்ல கிடைக்கும். ஸோ காமனா வந்துட்டு பாத்தீங்கன்னா, நர்வஸ் சிஸ்டம்ஸ்க்கு வந்துட்டு நெறைய ஆன்டி ஆக்ஸிடன்ட்ஸ் வந்து வேணவே வேணும். அது ஆன்டி ஆக்ஸிடன்ட்ஸ் எதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா, மேஜரா இருக்கு அப்டின்னா, விட்டமின் சில இருக்கு. நம்ம நாட்டு கொய்யாக்கா இருக்கு இல்லைங்களா? அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஆக்ஸிடன்ட்ஸ். அது ஆக்ஸிடேஷன் நெறைய ஆயிடுச்சு அப்டின்னா, உங்க பாடில வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் வர ஆரம்பிச்சுரும். நெறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்னால கூட பெயின் வரும்ன்றாங்க. அந்த நீ பெயின், அப்புறம் வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் சொல்றாங்க இல்லையா? இந்த மன அழுத்தத்தினால கூட வந்து பாத்தீங்கன்னா, வலி வந்து பாத்தீங்கன்னா உருவாகும். காரணம் என்ன அப்டின்னா, அங்க போற அந்த ஹார்மோன்ஸ் வந்து இது வந்து ஸ்டாப் ஆவறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, மேஜர் ரோல் பண்ணுது. ஸோ ஆக்ஸிடேஷன் ஆகாம இருக்கணும். நம்ம உடம்புல வந்துட்டு இப்ப அதனால என்ன ஆகும்னா, ஏஜிங் ப்ராசஸும் அதிகமாகும்.
ரொம்ப ஆக்சிடேஷன் பாடியில வந்துட்டு அந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகும்னா உங்க பாடியில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய நீங்க கொடுக்கணும். அப்ப என்ன ஆகும்னா அந்த நர்வ் சம்பந்தமான நிறைய டிசீஸ்ல இருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக்கலாம். காமனா வந்துட்டு பாத்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம் வந்து நம்ம எப்படி வந்து ரோட் வேஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? நமக்கு வந்து இப்போ நான் வந்து இப்போ பாண்டிச்சேரியில இருந்து உங்களுக்கு வந்து இப்ப நான் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ என் பேர் பங்காரு பாஸ்கர். எனக்கு வந்து 46 இயர்ஸ் ஆகுது. இந்த நியூட்ரிஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மேஜர் ரோல் எனக்கு என்ன ஆச்சு அப்டின்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால, ரொம்ப எக்ஸஸ் வெயிட் ஆயிட்டேன். ஒரு 12 கேஜி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கூடிட்டேன். அந்த 12 கேஜி வெயிட் வந்து கூடுனதனோட விளைவு என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, நெறைய ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு எனக்கு வர ஆரம்பிச்சுது. அந்த ஹெல்த் ப்ராப்ளம் என்ன அப்டின்னா, தூக்கம் வராது. நெறைய மாத்திரை சாப்பிடுறதுனால வாயெல்லாம் வந்து கசக்க ஆரம்பிக்கும். சாப்பாடு பிடிக்காது. சாப்பிடாமலே வெயிட் கூடிடுச்சு. அந்த மாரியான ஒரு ஒரு பேண்டமிக் ஒரு மாரி மன அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டேன். எனக்கு இடுப்புல அடிபட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, அந்த நரம்பு சம்பந்தமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. முதுகுல அடி. ஸோ முதுகுல வந்து என்ன அப்டின்னா, நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் வந்து கிளைம் பண்ணி போகணும். அந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கால் வைக்க பார்த்து எனக்கு அந்த ஃபீலிங்கே தெரியாது. இப்டி கால் படிக்கட்டுல இப்டி வைக்கிறோம் அப்டின்னா, எனக்கு அது தெரியாது. சில சில டைம்ல ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா, ரொம்ப வலி எடுத்துரும். வலிச்சது அப்டின்னு சொன்னா, அப்டியே தலையில இருந்து கால் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்டி வின்னு அந்த ஒரு ஒரு மாரி இதாயிடும். எண்ணியே அறியாம கண்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தண்ணி வர அந்த தண்ணி வர ஆரம்பிச்சது அப்டின்னா, குறைஞ்சது அந்த அந்த ஸ்டேஜ் சில டைம்ல வராது. வந்துருச்சு அப்டின்னா, ஒரு ஒரு 1/2 மணி நேரத்துலருந்து 1 மணி நேரம் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு மாரி அப்டியே மரத்து போன மாரி இருக்கும். ஸோ நான் இந்த ப்ரோகிராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நியூட்ரிஷன் ப்ரோகிராம் வந்து என்னோட கோச் மிஸ்டர் வினோத் சாருக்கு வந்து இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அவரு வந்து என்ன கரெக்ட்டா ப்ராப்பரா எஜுகேட் பண்ணி ஒரு 2 மந்த்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 12 கேஜி வெயிட் லாஸ் பண்ணேன். அதோட விளைவு என்ன அப்டின்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 2014ல இருந்து 2024 வரையும் எந்த ஹாஸ்பிட்டல் விசிட்டும் கிடையாது. எனக்கு ஹிப் ஆப்பரேஷன் கூட பண்ணல. நல்லா தூங்குறேன், நல்லா ஹெல்த்தியா இருக்கிறேன். நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூட்ரிஷன் வந்துட்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து ரிசல்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேட் பண்றேன். இப்போ என்னன்னா, இந்த நர்வஸ் சிஸ்டம் என்ன அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப என்னோட ரிசல்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னா, நம்ப தலையில இருந்து கால் நகம் வரையும் இன்னும் பாடியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் இருக்கு. அத வந்து கம்யூனிகேட் பண்ணி, அந்த சிம்ப்டம்ஸ அனலைஸ் பண்ணி, அதுக்கு உண்டான என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்மோன்ஸ் வேணும். அது வந்து சிங்க்ரனைஸ் பண்றது. அதே மாரி கண்ட்ரோல் பண்றது. இந்த நர்வஸ் சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணாம இருந்தது அப்டின்னா, நெறைய டிசீஸ் வரும். அதனால என்ன ஆகும் அப்டின்னா, மெமரி லாஸ் வரும். மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சில டைம் இப்டி நம்ம மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கால்லலாம் சில பேருக்கு இந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனை இருந்தது அப்டின்னா, கை கால்லாம் மரத்து போயிடும். கால கீழ வைக்க பார்த்து ஒரு மாரி அம் இதா ஃபீல் பண்ணுவாங்க. மரத்து போன மாரி கால் வைக்க பார்த்து குத்துற மாரி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்சஸ் வந்து ரொம்ப பூரா போயிடும். நம்ம பாடியில இந்த பாருங்க இந்த ஸ்லைடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம ഗുഡ് பாடியில മോർണിംഗ് ഓൾ. സോ എൻ്റെ റിസൾട്ട് ഞാൻ പറയാം. സോ എനിക്ക് മെയിനായിട്ട് വന്നിട്ട് ആക്സിഡൻ്റ് ആയിട്ടുണ്ടായിരുന്നു. സോ റോഡ് ആക്സിഡൻ്റ് ആയിരുന്നു. സോ ബൈക്കിൽ വരുമ്പോൾ വേറെ വണ്ടി ഡ്രങ്കൺ ഡ്രൈവായിരുന്നു. സോ അങ്ങനെയാണ് എനിക്ക് ആക്സിഡൻ്റ് ആയത്. സോ അപ്പോൾ എനിക്ക് വന്നിട്ട് കംപ്ലീറ്റ് ആയിട്ട് ആക്സിഡൻറ്റിലൂടെ റിക്കവർ ചെയ്യാൻ പറ്റിയത് ഈ ന്യൂട്രീഷൻ ഫുഡിലൂടെയാണ്. സോ ഇത് ഈ ന്യൂട്രീഷൻ ഫുഡ് എടുത്ത് എനിക്ക് വന്നിട്ട് വെയിറ്റ് ലോസ് ആയിട്ടുണ്ട്. ഇതിൽ നിന്ന് എൻ്റെ ഇമ്മ്യൂൺ സിസ്റ്റം പിന്നെ എൻ്റെ ഹെൽത്ത് നല്ലോണം ഇമ്പ്രൂവ് ആയിട്ടുണ്ട്. സോ ഇന്നത്തെ ടോപ്പിക് വന്നിട്ട് നെർവസ് സിസ്റ്റമാണ്. സോ നെർവസ് സിസ്റ്റം എന്നുള്ളത് വളരെ ഇമ്പോർട്ടൻ്റ് ആണ്. എന്ന് വെച്ചാൽ നമ്മുടെ കംപ്ലീറ്റ് ഓർഗൻസ് വർക്ക് ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ട് ഈ നെർവസ് സിസ്റ്റമാണ് ഹെൽപ്പ് ചെയ്യുന്നത്. സോ നെർവസ് സിസ്റ്റമിലാണ് ഇതിൽ പലതരം നെർവസ് സിസ്റ്റം ഉണ്ട്. സെൻട്രൽ നെർവസ് സിസ്റ്റം, പെരിഫെറൽ നെർവസ് സിസ്റ്റം, പിന്നെ ബ്ലഡിലുണ്ട്. സോ അങ്ങനെ പലതരം നെർവസ് സിസ്റ്റം. ഇതൊക്കെ നമ്മുടെ ബോഡിയിലൂടെ ഓരോ ഫങ്ഷൻസ് നടക്കണമെങ്കിൽ ഈ നെർവ്സ് ആണ് ശരിക്കും വന്നിട്ട് ഹെൽപ്പ് ചെയ്യുന്നത്. ഓരോ കമ്മ്യൂണിക്കേഷൻ, അതായത് ഫോർ എക്സാമ്പിൾ നമ്മൾ കണ്ണിൽ ഒന്ന് കാണുമ്പോൾ
ആ ഇൻഫർമേഷൻ എത്തിക്കാൻ ബ്രെയിനിലേക്ക് എത്തിക്കാൻ അതെന്താണ് ഒബ്സർവ് ചെയ്ത് അനലൈസ് ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ട് നെർവ്സ് ആണ് നമ്മൾ ഹെൽപ്പ് ചെയ്യുന്നത്. സോ നമ്മുടെ ഇപ്പൊ നമ്മൾ ന്യൂട്രീഷൻ എടുക്കുകയാണ്. സോ നമ്മുടെ ന്യൂട്രീഷൻ വന്നിട്ട് നമ്മൾ എടുത്താൽ പോലും നമ്മുടെ ബോഡിയിൽ ഓരോ സ്ഥലത്തെല്ലാം വന്നിട്ട് എത്തിക്കാൻ ഹെൽപ്പ് ചെയ്യുന്നതും ഈ നെർവസ് സിസ്റ്റം. സോ നമ്മുടെ ബോഡിയാണ് അത് ഡൈജസ്റ്റ് ചെയ്ത് അതിൽ നിന്ന് ന്യൂട്രിയൻസ് ഒക്കെ പിരിച്ചിട്ട് അതിൽ നിന്ന് ഓരോ അത് ബ്ലഡാക്കി മാറ്റി ഓരോ സെൽസിലേക്ക് എത്തിക്കുന്നത്. സോ ഓരോ ഫങ്ഷന് ഓരോ ഓർഗൻസിന് ഓരോ ഫങ്ഷൻ ഉണ്ട്. സോ ആ ഓർഗൻസ് കറക്റ്റായിട്ട് വർക്ക് ചെയ്യണമെങ്കിൽ ഈ സിസ്റ്റം കറക്റ്റായിട്ട് വർക്ക് ആവണം. இப்போ நீங்க என்ன சாப்பிட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா வெளியே அனுப்பிச்சு விடும். சில பேருக்கு வாமிட் வரும். என்ன சொல்லுது பாடி அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, இன்னும் டைஜஷன் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த டைம்ல അപ്പോൾ ചിലർക്ക് വന്നിട്ട് ചില ഫുഡ് കഴിച്ചത് ശരിയായില്ലെങ്കിൽ ഉടനെ ബോഡി വന്നിട്ട് അത് ഫ്ലഷ് ഔട്ട് ചെയ്യും. ഇല്ലെങ്കിൽ വോമിറ്റ് സെൻസേഷൻ ഉണ്ടാവും, ഡയറിയ ഉണ്ടാവും. സോ നമ്മുടെ ബോഡി വന്നിട്ട് ഒരുപാട് കാര്യങ്ങളിലൂടെ കടന്നു പോവാണ്. സോ നമ്മൾ പുറത്തു പോവാണ്, എയർ പൊല്യൂഷൻ, വാട്ടർ പൊല്യൂഷൻ, അങ്ങനെ ഒരുപാടുണ്ട്. സോ ഇതൊന്നും നമ്മുടെ ബോഡീനെ ബാധിക്കാതെ ഹെൽപ്പ് ചെയ്യുന്നത് ഇമ്മ്യൂൺ സിസ്റ്റമാണ്. ആ സിസ്റ്റമിനെ ഹെൽപ്പ് ചെയ്യുന്നത് നെർവസ് സിസ്റ്റമാണ്. സോ നെർവസ് സിസ്റ്റം മെയിൻ ഫങ്ഷൻ എന്തൊക്കെയാണ്? സെൻസറി ഇൻപുട്ട്. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இது. ஸோ எப்படிலாம் இது வந்து ஆப்ரேட் ஆகும்? ஸோ எல்லாமே எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக தான் സോ നെർവസ് സിസ്റ്റം മെയിൻ ആയിട്ട് എങ്ങനെ ഓപ്പറേറ്റ് ആവുന്നതെന്ന് നോക്കിക്കഴിഞ്ഞാൽ ഇത് ഇലക്ട്രിക്കൽ സിഗ്നൽ അല്ലെങ്കിൽ കെമിക്കൽ സിഗ്നൽസ്, ഈ സിഗ്നൽസ് പാസ് ചെയ്യുന്നതോടെയാണ് ഈ ഒരു നെർവിന്ന് ഒരു ഞരമ്പിന്ന് അടുത്ത ഞരമ്പിലേക്ക് ഒരു കെമിക്കൽ സിഗ്നൽ ഇല്ലെങ്കിൽ ഇലക്ട്രിക്കൽ സിഗ്നൽ പാസ് ചെയ്തിട്ടാണ് കമ്മ്യൂണിക്കേഷൻ കൂടുതൽ നടക്കുന്നത്. ഇപ്പൊ നോക്കിക്കഴിഞ്ഞാൽ സെൻസസ് ഇത് എൻവയോൺമെന്റ് വന്നിട്ട് നമ്മുടെ മേജർ റോൾ വന്നിട്ട് പ്ലേ ചെയ്യുന്നുണ്ട്. ഇപ്പൊ നിങ്ങൾക്ക് ടച്ച് സെൻസ് ഓർഗൻസ് ഉണ്ട്. ഇതെല്ലാം വന്നിട്ട് പ്രോപ്പർ ആയിട്ട് നിങ്ങൾക്ക് വർക്ക് ചെയ്യണമെങ്കിൽ ന്യൂട്രീഷൻ വിറ്റമിൻസ് കറക്റ്റ് ആയിട്ട് എടുത്താൽ മാത്രമാണ് ഇത് വന്നിട്ട് ഹെൽപ്പ് ചെയ്യുള്ളൂ. ഇല്ലെങ്കിൽ ചിലപ്പോൾ നമുക്ക് ക്രോണിക് പെയിൻസ് വരും. അതായത് കൺസിസ്റ്റന്റ് ആയിട്ട് ഒരിടത്ത് വേദന വന്നുകൊണ്ടിരിക്കും. സോ ഇതിനൊക്കെ കൂടുതൽ കാരണം വന്നിട്ട് നമ്മൾ കറക്റ്റ് ആയിട്ടുള്ള ന്യൂട്രിയൻസ് ഇൻടേക്ക് എടുക്കാത്തതുണ്ട്. പിന്നെ BP, ബ്ലഡ് പ്രഷർ, ചിലർക്ക് ഹൈ BP, ചില ലോ BP, പിന്നെ ഡൈജഷൻ വന്നിട്ട് കറക്റ്റ് ആയിട്ട് ആവാത്തത്, റെസ്പിറേറ്ററി പ്രോബ്ലം ഉണ്ടാവും. ഇതെല്ലാം കൺട്രോൾ ചെയ്യാൻ നോക്കി ഇതെന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ നമുക്ക് ഒരുമാതിരി എനർജി കുറവായിരിക്കും, ഡ്രൗസി ആയിട്ടുണ്ടാവും, ഗ്യാസ്ട്രിക്, ആസിഡിറ്റി, ഗട്ടിൽ ഒരുപാട് ഹെൽത്ത് ഇഷ്യൂസ് ഒക്കെ വരും. അപ്പൊ ചിലപ്പോൾ നമുക്ക് വന്നിട്ട് തല ചുറ്റല്. സോ നമ്മുടെ ന്യൂട്രീഷൻ പ്രോഗ്രാമിൽ ഒരാളുടെ എക്സാമ്പിൾ പറഞ്ഞാൽ അവർ ഈ പ്രോഗ്രാം സ്റ്റാർട്ട് ചെയ്യുന്നതിന് മുമ്പ് എക്സസ് വെയിറ്റിലുണ്ടായിരുന്നു. ഒരു ബ്രസ് ക്രൗഡിലായിട്ട് എവിടെയെങ്കിലും ടെമ്പിൾ പോകണമെങ്കിൽ എന്ന് വെച്ചാൽ പെട്ടെന്ന് വെച്ചാൽ അൺകോൺഷ്യസ് ആയി പോകും. ഇപ്പൊ ഈ ക്രൗഡിലൊക്കെ കൂടുതലും എന്താന്ന് വെച്ചാൽ ഒരു ബോഡിയിൽ വന്നിട്ട് എക്സസ് ഫാറ്റ് ഉണ്ടാവുള്ളതുകൊണ്ട് ആ ബ്ലഡ് സർക്കുലേഷൻ വന്നിട്ട് കറക്റ്റ് ആയിട്ട് ഉണ്ടാകുന്നില്ല. എല്ലായിടത്തും വന്നിട്ട് ബ്ലഡ്, ചിലയിടത്ത് വന്നിട്ട് ബ്ലഡ് ക്ലോട്ട്സ് ഒക്കെ ഉള്ളതുകൊണ്ടും അല്ലെങ്കിൽ ബ്ലഡ് വെസൽസിന്റെ മുകളിൽ ഫാറ്റ് ഉള്ളതുകൊണ്ടും ബ്ലഡ് സർക്കുലേഷൻ ശരിക്കും നടക്കില്ല. അപ്പൊ അവർക്ക് പെട്ടെന്ന് വന്നിട്ട് ഇതിൽ ഇത് കാരണം വന്നിട്ട് ഈ ക്രൗഡ് ഉള്ളപ്പോൾ പെട്ടെന്ന് വന്നിട്ട് അൺകോൺഷ്യസ് ഒക്കെ വരും. പക്ഷെ അതേ സമയത്ത് വെയിറ്റ് ലോസ് ചെയ്തതിന് ശേഷം നല്ല വ്യത്യാസമുണ്ട്. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெமரியில நீங்க இதை வந்து பண்ணியே ஆகணும், இந்த இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், இது வந்து கம்ப்ளீட்டா எடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னு நினைச்சா கூட உங்க பாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த கோஆப்ரேட் பண்ணாது. காரணம் என்ன அப்படின்னா உங்க நர்வஸ் சிஸ்டம்ல நிறைய நியூட்ரிஷன் வந்து டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஸோ மென்டல் ஹெல்த் இதுக்கு வந்து சில சிம்டம்ஸ்லாம் வந்து ஸோ ഇതിൽ മെയിനായിട്ട് നോക്കിക്കഴിഞ്ഞാൽ മെന്റൽ ഹെൽത്ത്, அப்புறம் മെമ്മറി வந்து ലോസ്, பாத்தீங்கன்னா நிறைய കൺഫ്യൂഷൻസ് இருக்கும். ഒരു ഡിസിഷൻ നിങ്ങൾക്ക് ഒരുപാട് കൺഫ്യൂഷൻസ് ഉണ്ട്, കറക്റ്റ് ആയിട്ടുള്ള வந்து ഡിസിഷൻസ് എടുക്കാൻ പറ്റുന്നുണ്ടാവില്ല, സ്ട്രഗിൾ ആവുന്നുണ്ടെങ്കിൽ வந்து இப்போ கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்ளம் ஆகும். ഇപ്പോൾ കമ്മ്യൂണിക്കേഷൻ വന്നിട്ട് പ്രോബ്ലം ആവും. സോ சின்ன ப்ராப்ளம் அதை சால்வ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு டிசிஷன் எடுத்து பண்ணி அதை வந்து ഇപ്പോൾ ചില കാര്യങ്ങൾ, ഇപ്പോൾ ചെറിയ കാര്യങ്ങളായിരിക്കും പെട്ടെന്ന് നമുക്ക് വന്നിട്ട് ഇതിനുള്ള ഡിസിഷൻ എടുക്കാൻ പറ്റില്ല, കൺഫ്യൂഷനാവും. ചെറിയ ചെറിയ കാര്യങ്ങളിലൊക്കെ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ചിലപ്പോൾ വന്നിട്ട് മൂഡ് ചേഞ്ചസ് ആവും. സോ ഇതൊക്കെ വന്നിട്ട് മെന്റലി നിങ്ങൾക്ക് ഒരുപാട് അഫക്റ്റ് ചെയ്യുന്ന കാര്യമാണ്. என்ன சொல்றதுன்னா ஒவ்வொரு மூமெண்ட்டும் பேலன்ஸ் ஆகுறது. இப்போ நீங்க நடந்து போறீங்க இல்லையா, நடந்து സോ നിങ്ങളുടെ ഓരോ മൂമെന്റ് ബാലൻസ് ആവാനും, அதே மாதிரி நடக்கிற அந்த வாக்கிங் ஸ்டைலே வந்து பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி ஆகும் சில സോ பேருக்கு. നിങ്ങൾ നടക്കുന്ന സ്റ്റൈല്, പിന്നെ வந்துட்டு இந்த ഷിവറിങ്, நம்ம எடுத்து செக் ചില ആൾക്കാർക്ക് വന്നിട്ട് കൈ കൂടുതൽ നേരം നീട്ടി വെക്കാൻ പറ്റില്ല, ഷിവറിങ് തുടങ്ങും. ஒரு இதா அவங்களால ஃபிங்கர் வந்து டைட்டா സോ അവർക്ക് വന്നിട്ട് അവർക്ക് ഫേം ആയിട്ട് ഒരു കാര്യം, ഒരു ടൈറ്റ് ആയിട്ട് ഒരു കാര്യം പിടിക്കാൻ പറ്റാത്ത അവസ്ഥ. ஏன்னா ഇതൊക്കെ വന്നിട്ട് ഓരോ തരം നെർവസിൽ அதுக்கு மேலேயும் வந்து സിസ്റ്റമിൽ വരുന്ന ഓരോ പ്രശ്നങ്ങളാണ്. இது வந்து டிசீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. സോ ഇതൊക്കെ വന്നിട്ട് ഒരു സിംറ്റംസ് ആണ്, ഓരോ രോഗങ്ങൾ വരാനുള്ള സിംറ്റംസ് ആണ് ഇതൊക്കെ. டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறது, ஒரு இதை பிடிச்சி இப்போ இந்த மாதிரி கிளாஸ் பிடிச்சி പിന്നെ ചില ആൾക്കാർക്ക് വലിയ ഗ്ലാസ് ഒക്കെ പിടിച്ചിട്ട് ഇങ്ങനെ കുടിക്കാൻ പറ്റാത്ത അവസ്ഥ. மசில் வீக்னஸா இருக்கிறது, அப்புறம் அவங்க பேலன்ஸா நிக்க முடியல. அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேலன்ஸ் போற மாதிரி இருக்கும். പിന്നെ മസിൽ വീക്ക്നെസ് ഉള്ളത്. அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ഇതെല്ലാം എന്താന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഓരോ തരം ഡിസീസും സിംറ്റംസ് ആണ്. சில டைம்ல வந்து சாப்பிடாம பசியில இருக்கிறப்போ அந்த மாதிரி ചില സമയത്തൊക്കെ നല്ല വിശപ്പുണ്ട്, சாப்பாடு வந்துட்டு பாத்தீங்கன்னா கொடுக்கல, அதனால அந்த மாதிரி வரும். കറക്റ്റ് ആയിട്ടുള്ള ഫുഡ് ഇൻടേക്ക് എടുക്കാത്തതിൻ്റെ പ്രശ്നങ്ങളാണ് ഇതൊക്കെ. കറക്റ്റ് ആയിട്ടുള്ള പ്രോട്ടീൻ എടുക്കാത്തതിൻ്റെ ഒക്കെ പ്രശ്നങ്ങൾ. ஒரு பக்கம் ஃபேஸ்ல, ഒരു സൈഡിൽ ഫേസിൽ വന്നിട്ട് കയ്യില് കാലിലൊക്കെ വന്നിട്ട് ഓരോ സൈഡിൽ ഇങ്ങനെ വീങ്ങിയ പോലെ ഉണ്ടാവും. டிசீஸ் அப்படின்றாங்க. அப்புறம் உங்களுக்கு பேச்சுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் இருக்கிறது. പിന്നെ ചില ആൾക്കാർക്ക് ഒരു ഭാഗത്ത് വന്ന് ഫുള്ള് തളർന്നു പോവാ. കണ്ണിൽ വന്നിട്ട് ഇങ്ങനെ കണ്ണിലിങ്ങനെ அந்த மாதிரி இருக்கும். കണ്ണ് വന്നിട്ട് ഇങ്ങനെ അടിക്കുന്ന പോലൊക്കെ ഒരു ഫീൽസ് ഉണ്ടാവും. സോ അതൊക്കെ എവിടേക്കോ ഒരു നെർവസിന്റെ പ്രോബ്ലം ആയിട്ടാണ് വരുന്നത്. പിന്നെ ബാലൻസ് കൺട്രോൾ ഇല്ലാണ്ട് പോകുന്നത്. பாத்தீங்கன்னா நம்மளோட நர்வஸ் சிஸ்டம்ல ഇതൊക്കെ നോക്കിക്കഴിഞ്ഞാൽ നമ്മുടെ നെർവസ് സിസ്റ്റം വാസ്കുലർ ഡിസീസ് എന്ന് പറയുമ്പോൾ വാസ്കുലർ ഡിസീസ് ആയിട്ടാണ് പറയുന്നത്. ഇതൊക്കെ നമുക്ക് ന്യൂട്രീഷൻ പ്രോഗ്രാമിലൂടെ തന്നെ നമുക്ക് മെല്ലെ മെല്ലെ ശരിയാക്കാവുന്നതാണ്. പിന്നെ ബ്രെയിനിലും ബ്രെയിനിൽ എന്തെങ്കിലും അഫക്റ്റ് ആയിട്ടുണ്ട്. ചിലർക്ക് വന്നിട്ട് ബാലൻസ് ചെയ്യാൻ പറ്റില്ല, ശരിക്കും നടക്കാൻ പറ്റില്ല. ചിലർക്ക് വന്നിട്ട് ശരിക്കും സംസാരിക്കാൻ പറ്റില്ല. அதுக்கப்புறம் பேரலைஸ் ஆகுறது, கை கால்லாம் ചിലർക്ക് വന്നിട്ട് തളർന്നു പോവാ, പാരലൈസ് ആവാ, തളർന്നു പോവാ. സോ ഇതൊക്കെ വന്നിട്ട് നെർവസ് സിസ്റ്റം വന്നിട്ട് ഇതൊക്കെ മോസ്റ്റ്ലി വന്നിട്ട് നെർവസ് സിസ്റ്റം അഫക്റ്റ് ചെയ്ത സമയത്താണ് ഇങ്ങനെയൊക്കെ വരുന്നത്. സോ ഇതിൽ മെയിൻ ആയിട്ട് അഫക്റ്റ് ആവാൻ കാരണം വന്നിട്ട് കറക്റ്റ് ആയിട്ടുള്ള ഓക്സിജൻ വന്നിട്ട് എത്തുന്നില്ല, അല്ലെങ്കിൽ കറക്റ്റ് ആയിട്ടുള്ള ബ്ലഡ് വന്നിട്ട് എത്തുന്നില്ല. ഈ ഇലക്ട്രിക് സിഗ്നൽസ്, കെമിക്കൽ സിഗ്നൽസ് അയക്കാൻ പറ്റാത്തൊരവസ്ഥയാണ് ഇങ്ങനെ വരുന്നത്. ഇപ്പോൾ നമ്മൾ ചില കുട്ടികളെ നോക്കിക്കഴിഞ്ഞാൽ ADHD എന്ന് പറഞ്ഞിട്ട് ഒരു ഡിസോർഡർ പറയുന്നുണ്ട്. സോ ഇത് വന്നിട്ട് വലിയ ആൾക്കാരാണെങ്കിൽ ചെറിയ ആൾക്കാർ, അവർക്ക് പെട്ടെന്ന് വന്നിട്ട് ഒരു കാര്യത്തിൽ ഫോക്കസ് ചെയ്യാൻ പറ്റത്തില്ല. സോ പിന്നെ ഒരു സോഷ്യൽ ആയിട്ടിരിക്കുമ്പോൾ ക്രൗഡിൽ എങ്ങനെ ബിഹേവ് ചെയ്യണം, ഹൈപ്പർ ടെൻഷൻ. நம்மளோட இம்பல்சிவ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் வந்து அதிகமாகுது, இல்லைன்னா வந்து ஒரு படபடப்பு இருக்கிறது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு டிசார்டர், சின்ன ஒரு ஒண்ணுல ஒரு விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் வந்து വിറ്റമിൻസ് മിനറൽസ് വന്നിട്ട് കറക്റ്റ് ആയിട്ട് നടക്കാത്തത്. அதுக்கப்புறம் நிறைய வந்து நம்ம இதே மாதிரி சொல்லிட்டு போலாம். சரி, இப்போ நம்ம வந்து സോ ഇതുപോലെ ഒരുപാട് சரிங்களா, இதெல்லாம் வந்துட்டு
ഇത് വന്നിട്ട് ഒരുപാട് കാര്യങ്ങൾ പറഞ്ഞിട്ടേ പോവാം. സോ ഇങ്ങനെ ഒരു ഇത് ഉണ്ട്, ഇങ്ങനത്തെ ഒരു പ്രശ്നങ്ങൾ നിങ്ങൾക്ക് ഉണ്ടെങ്കിൽ നിങ്ങളുടെ കോച്ച് ആരാണെങ്കിലും അവരോട് നിങ്ങൾ ഇമ്മീഡിയറ്റ് ആയിട്ട് അവരോട് ചോദിക്കുക. സോ നമ്മുടെ ന്യൂട്രീഷനിൽ എന്തൊക്കെ ഉണ്ട് എന്നറിയണമെങ്കിൽ സോ നിങ്ങൾ ഫസ്റ്റ് വന്നിട്ട് നിങ്ങൾ ഇൻവൈറ്റ് ചെയ്ത ആൾക്കാരാ. സോ ഇല്ലെങ്കിൽ നിങ്ങളുടെ വെൽനസ് കോച്ച് ഉണ്ടാവും. സോ അവരോട് ചോദിക്കുക എന്തൊക്കെ ഞാൻ കഴിക്കാൻ പാടില്ല എന്നുള്ളത് നോക്കണം. സോ ഇന്നലെ തന്നെ ക്ലാസ്സിൽ സെന്തിൽ പ്രസാദ് സാർ പറഞ്ഞ് നിങ്ങൾ നെക്സ്റ്റ് 30 ഇയേഴ്സ് നിങ്ങൾ നല്ലതായിട്ടിരിക്കണമെങ്കിൽ ഇപ്പൊ തൊട്ട് നിങ്ങൾ അത് തുടങ്ങിയാൽ ഫസ്റ്റ് 30 ഇയേഴ്സ് എങ്ങനെ ഉണ്ടാവോ അതനുസരിച്ചിട്ടാണ് അടുത്ത 30 ഇയേഴ്സ് ഉണ്ടാവുക. സോ നമ്മുടെ ബോഡിയിൽ വന്നിട്ട് നിങ്ങളത് ഈ വിറ്റമിൻസ് മിനറൽസ് വന്നിട്ട് കൺസിസ്റ്റന്റ് ആയിട്ട് നിങ്ങൾ കൊടുക്കണം. കൊടുക്കാതിരുന്നു കഴിഞ്ഞാൽ നിങ്ങളുടെ ബോഡിയിൽ ഓരോ ഫങ്ഷൻസ് വന്നിട്ട് അഫക്റ്റ് ആയിക്കൊണ്ട്. സോ ആദ്യം തന്നെ നിങ്ങൾക്ക് അത് അഫക്റ്റ് ആവില്ല, മെല്ലെ മെല്ലെ മെല്ലെയാണ് അതിൻ്റെ അഫക്റ്റ് ആവുന്നത്. നിങ്ങൾക്ക് മെല്ലെ മെല്ലെ അറിയുള്ളൂ. ഒരു 5 വർഷം 10 വർഷം അങ്ങനെയാണ് നിങ്ങൾക്ക് ഓരോ ആദ്യം ചെറിയ സിംറ്റംസ് ഉണ്ടാവും, ചിലപ്പോൾ അത് ഉണ്ടാവില്ല. പിന്നെ പലർക്കും ഉള്ളതാണ് ഈ സ്വീറ്റ് അഡിക്ഷൻ, ഷുഗർ. സോ അത് ആക്ച്വലി നമ്മുടെ ബോഡിക്ക് അതിൻ്റെ ആവശ്യമേ ഇല്ല, നമ്മുടെ ബോഡി തന്നെ പ്രൊഡ്യൂസ് ചെയ്യുന്നുണ്ട്. പിന്നെ നമ്മൾ എക്സ്റ്റേണൽ ആയിട്ട് കൂടുതൽ സ്വീറ്റോ ഗ്ലൂക്കോസോ വന്നിട്ട് എടുക്കേണ്ട ആവശ്യമില്ല. സോ ഇപ്പൊ ഇതുവരെ നിങ്ങൾ എങ്ങനെ നോക്കിയെന്ന് അറിയില്ല. സോ അത് നിങ്ങൾ വിട്ടേക്കുക, അതൊന്നും നമുക്ക് ചെയ്യാൻ പറ്റില്ല. ഇന്ന് തൊട്ടുള്ളത് നിങ്ങൾ തീർച്ചയായിട്ടും നിങ്ങൾ നോക്കുക, നിങ്ങൾ എന്തൊക്കെ കഴിക്കുന്നു, അത് നിങ്ങൾക്ക് എന്തൊക്കെ അഫക്റ്റ് ആവുന്നു, പിന്നെ എന്തൊക്കെ കഴിക്കണം എന്നുള്ളത് നിങ്ങൾ നോക്കുക. സോ നിങ്ങളുടെ ബ്രെയിനും നെർവസ് സിസ്റ്റമിനും വന്നിട്ട് നല്ലോണം സപ്പോർട്ട് ചെയ്യും. സോ ഗ്രീൻ ലീവ്സ് വന്നിട്ട് കൂടുതൽ നല്ല ഒരുപാട് മെഗ്നീഷ്യം കാൽഷ്യം ഒക്കെ ഉള്ളതാണ് നമ്മുടെ ഇലകളിൽ. സോ ചീര, പിന്നെ നട്ട്സ്, സീഡ്സ്, പിന്നെ ധാന്യങ്ങൾ, സോ ഇതിലൊക്കെ വന്നിട്ട് കൂടുതൽ നിങ്ങൾ ഇൻക്ലൂഡ് ചെയ്യാൻ നോക്കുക. പിന്നെ ഒരുപാട് ആൻറ്റി ഓക്സിഡൻസ് വന്നിട്ട് നിങ്ങൾ എടുക്കുക. നിങ്ങൾക്ക് നെല്ലിക്ക നിങ്ങൾക്ക് കഴിക്കാം. സോ കുട്ടികൾക്ക് നിങ്ങൾക്ക് ഡെയിലി ബേസിസിൽ ഒരു നെല്ലിക്ക വന്നിട്ട് ഡെയിലി കഴിക്കുന്ന പോലെ നിങ്ങൾ നോക്കുക, നല്ല വ്യത്യാസം വരും. സോ ഒന്നില്ലെങ്കിൽ അവർ ഡയറക്റ്റ് ആയിട്ട് കഴിക്കുന്നില്ലെങ്കിൽ നിങ്ങൾ എന്തെങ്കിലും പൊടിച്ച് മിക്സ് ചെയ്തിട്ടും കൊടുക്കാവുന്നതാണ്. ഫൈബർ കൂടുതലുണ്ട്, വിറ്റാമിൻസ് ഉണ്ട്, നല്ലൊരു ആൻറ്റി ഓക്സിഡന്റ് ആണ് ഇത്. ഇപ്പൊ നമ്മുടെ കഴിക്കുന്ന ഫുഡുകളിൽ നോക്കിക്കഴിഞ്ഞാൽ നാര് സത്ത് എന്നുള്ളത് തീരെ ഇല്ല. കൂടുതൽ റിഫൈൻഡ് ആയിട്ടുള്ള സാധനങ്ങളാണ് നമ്മൾ കഴിക്കുന്നത്. സോ കഴിയുന്നതും നാര് സത്ത് ഇൻക്ലൂഡ് ചെയ്യുന്ന കാര്യങ്ങൾ കൂടുതൽ എടുക്കുക. പിന്നെ ലൈഫ് സ്റ്റൈൽ എന്നുള്ളത് വളരെ ഇമ്പോർട്ടൻ്റ് ആയിട്ടുള്ള ഒരു ഫാക്ടറാണ്. സോ ഞാൻ ഓൾറെഡി പറഞ്ഞിട്ടുണ്ടാവും. സോ നമ്മൾ കുടിക്കുന്ന വെള്ളം എങ്ങനെ കുടിക്കണം. സോ ഈ ന്യൂട്രീഷൻ പ്രോഗ്രാം ഫോളോ ചെയ്ത് കുറച്ച് ദിവസങ്ങൾ സ്റ്റാർട്ടിങ്ങിൽ വന്നിട്ട് നിങ്ങൾ സഡൻ ആയിട്ട് വാട്ടർ ഇൻടേക്ക് ഇൻക്രീസ് ചെയ്യുമ്പോൾ നിങ്ങളുടെ യൂറിനേഷനും ഓബ്വിയസ്ലി ഇൻക്രീസ് ആവും. സോ അത് നിങ്ങൾ നോർമലായിട്ട് എടുക്കുക. ഇപ്പം നമ്മുടെ വീട് ക്ലീൻ ചെയ്യണം, അല്ലെങ്കിൽ നമ്മൾ കുളിക്കുകയാണെങ്കിൽ നമ്മൾ സോപ്പ് ഇടുന്നുണ്ട്, വെള്ളം ഒഴിച്ചില്ലെങ്കിൽ അത് അവിടെ തന്നെ ഉണങ്ങി പിടിച്ചിരിക്കും അല്ലേ. സോ അതേപോലെ നമ്മൾ അത് ക്ലീൻ ആവണമെങ്കിൽ നമ്മൾ സോപ്പ് തേച്ച് കഴിഞ്ഞ് വെള്ളം നമ്മൾ ഒഴിച്ചാലേ അത് ക്ലീൻ ആവുള്ളൂ. അതേപോലെയാണ് ബോഡിയുടെ ഉള്ളിലും ഒരുപാട് ടോക്സിൻസും ഇതൊക്കെ ഉണ്ടാവും. നിങ്ങൾ കറക്റ്റ് ആയിട്ടുള്ള വാട്ടർ ഇൻടേക്ക് എടുത്താലേ അൺവാണ്ടഡ് ആയിട്ടുള്ള വേസ്റ്റും ടോക്സിൻസും ഒക്കെ വന്നിട്ട് യൂറിനേഷനിലൂടെ സ്വെറ്റിലൂടെ ഒക്കെ പുറത്താക്കാൻ പറ്റുള്ളൂ. സോ നിങ്ങൾക്ക് കറക്റ്റ് ആയിട്ടുള്ള വാട്ടർ ഇൻടേക്ക് എടുക്കുമ്പോൾ നിങ്ങൾക്ക് ഇതൊക്കെ വന്നിട്ടുണ്ടാവും. സോ നിങ്ങൾ യൂറിനേഷൻ ചെയ്യുമ്പോൾ മെഗ്നീഷ്യം, പൊട്ടാഷ്യം, കാൽഷ്യം ഒക്കെ അതിലുണ്ടാവും. അതായത് നിങ്ങളുടെ സെൽസിൽ വന്നിട്ട് വാട്ടർ അബ്സർവ് ചെയ്യാൻ വന്നിട്ട് ഈ സെൽ മെംബ്രെയിനുകൾക്ക് ഇതൊക്കെ ആവശ്യമാണ്. എന്നാലേ ആ സെല്ല് ഹെൽത്തി ആയിട്ടുണ്ടാവുള്ളൂ, യങ്ങായിട്ടുണ്ടാവുള്ളൂ, അത് കറക്റ്റായിട്ട് വാട്ടർ ന്യൂട്രിയൻസ് ഒക്കെ അബ്സർവ് ചെയ്യുള്ളൂ. സോ ഡെയിലി ബേസിസിൽ നിങ്ങൾ കഴിയുന്നത് വന്നിട്ട്
നിങ്ങൾ ചെറിയ എക്സസൈസോ അങ്ങനെ എന്തെങ്കിലുമൊക്കെ എടുക്കുകയാണെങ്കിൽ leg exercise என்ன ലെഗ് എക്സസൈസ് ഇതൊക്കെ വന്നിട്ട് നിങ്ങൾ ചെയ്യുകയാണെങ്കിൽ നിങ്ങൾക്ക് ആ ബ്ലഡ് സർക്കുലേഷൻ ഒന്നുകൂടെ ഹെൽപ്പ് ചെയ്യുന്നതാണ് ഫിസിക്കൽ ആക്ടിവിറ്റി. അത് നിങ്ങളൊരു 15 മിനിറ്റ്സോ ഒരു 30 മിനിറ്റ്സ് ആയാലും മിനിമം 30 മിനിറ്റ്സ് കൺസിസ്റ്റന്റ് ആയിട്ട് ഡെയിലി ചെയ്താൽ മതി. അതിൽ നിങ്ങൾക്ക് നല്ല വ്യത്യാസം നിങ്ങളുടെ ബോഡിയിൽ മനസ്സിലാവും. എന്ന് വെച്ചാൽ അത് ജസ്റ്റ് എക്സസൈസ്, വെയിറ്റ് ലോസോ വെയിറ്റ് ഗെയിൻ അങ്ങനെയൊന്നുമല്ല. ഇത് നിങ്ങളുടെ ബോഡിയുടെ പലതരം ഫങ്ഷന് വന്നിട്ട് ഈ ഫിസിക്കൽ ആക്ടിവിറ്റി ഹെൽപ്പ് ചെയ്യുന്നതായിരിക്കും. வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. പിന്നെ സിമ്പിൾ എക്സസൈസ് ഒരുപാടുണ്ട്. നിങ്ങൾ ജിമ്മിന് തന്നെ പോകണം, വാക്കിംഗ് പോകണം, അങ്ങനെ ഇപ്പൊ ഒന്നിനും സമയമില്ലാത്ത ആൾക്കാർ വീട്ടിൽ തന്നെ 10 മിനിറ്റ് വേഗം എക്സസൈസ് ചെയ്യുമ്പോൾ ഒരുപാട് സിമ്പിൾ എക്സസൈസസ് ഒരുപാടുണ്ട്. സോ നിങ്ങൾ ഫിസിക്കലി ആക്റ്റീവ് ആകുമ്പോൾ നിങ്ങളുടെ മെന്റലി നിങ്ങൾ ഒരുപാട് ആക്റ്റീവ് ആയിരിക്കും. നിങ്ങൾക്ക് നല്ല കോൺസെൻട്രേഷൻ കിട്ടും. സോ അങ്ങനെ ഒരുപാട് ഗുണങ്ങളുണ്ട്. அப்படின்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்பதான் ஒரு கொஞ்சம் இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த தள்ளி போற அந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா സോ കഴിയുന്നതും വന്നിട്ട് നിങ്ങൾക്ക് പ്രോക്രാസ്റ്റിനേഷൻ കുറയും. അപ്പോൾ പെട്ടെന്ന് കാര്യങ്ങൾ ചെയ്യാനുള്ള ടെൻഡൻസിയും ഹാബിറ്റും നിങ്ങളിൽ വരും. அதுக்கப்புறம் தூக்கம் Okay. இது ரொம்ப പിന്നെ അത് കഴിഞ്ഞിട്ട് ഉറക്കം എന്നുള്ളത് വളരെ ഇമ്പോർട്ടൻ്റ് ആണ്. സ്ലീപ്പ് அதை வந்து എന്ന് വെച്ചാൽ നിങ്ങളുടെ ബോഡിക്ക് റിപ്പയർ, നിങ്ങൾ വിചാരിക്കുന്ന റെസ്റ്റ് മാത്രമല്ല, നിങ്ങളുടെ ബോഡി നിങ്ങൾ ഉറങ്ങുന്ന സമയത്ത് റിപ്പയറിങ് കൂടെ നടക്കുന്ന അങ്ങനെയാണ്. அது டெய்லி സോ നമ്മൾ നമ്മുടെ വണ്ടികളൊക്കെ എത്ര സൂക്ഷ്മതയോടെയും കെയർഫുൾ ആയിട്ടാണൊക്കെ നോക്കുന്നത്. സോ നമ്മൾ മെയിൻറ്റെയിൻ ചെയ്യണമെങ്കിൽ ഇപ്പം എന്തെങ്കിലും ഒന്ന് ആയിക്കഴിഞ്ഞാൽ ഉടനെ നമ്മൾ റിപ്പയർ ചെയ്യും. അതങ്ങനെ വിടാറില്ല അല്ലേ? എന്നാലേ അത് പിന്നീട് നല്ലോണം ഓടുള്ളൂ. അതുകൊണ്ടാണ് നമ്മൾ ഇത് ചെയ്യുന്നത്. അതേപോലെയാണ് നമ്മുടെ ബോഡിയിലും പിന്നീട് നല്ലോണം വർക്ക് ചെയ്യണമെങ്കിൽ ആ റിപ്പയറിങ് എന്നുള്ളത്, ഡാമേജ് എന്നുള്ളത് റിപ്പയർ ചെയ്താൽ മാത്രമേ അത് പിന്നീട് കറക്റ്റായിട്ട് വർക്ക് ആവുള്ളൂ. பாடியில வந்து பாத்தீங்கன்னா அந்த சில இடத்த வந்து சரி பண்ணாம സോ ബോഡിയിൽ വന്നിട്ട് ആ റിപ്പയർ വർക്ക് കറക്റ്റായിട്ട് ചെയ്താലേ ഇപ്പം നമ്മൾ വണ്ടി ഓടിക്കുകയാണ്, 2 വീലർ ഓടിക്കുകയാണ്. வந்து நீங்க கிராஸ் സോ എവിടെയെങ്കിലും അറിയണ ഹമ്പിൽ വന്നിട്ട് நிறைய பாதிப்பு உருவாகும். அந்த பாதிப்புகள் ഇപ്പം നമ്മൾ ഹമ്പിൽ സ്പീഡിൽ പോകും, നമുക്ക് ബാക്കിലാണ് കൂടുതലും നമുക്ക് അടി ഉണ്ടാവുന്നത് അല്ലേ? പെട്ടെന്ന് നമുക്ക് അടി തട്ടും. ഇല്ലെങ്കിൽ നമ്മുടെ ബാക്ക് പെയിൻ വന്നിട്ട് വരാനുള്ള കാരണം അതുകൊണ്ടാണ്. എന്ന് വെച്ചാൽ അവിടെ ഒരു പ്രഷറോ സ്ട്രെസ്സോ ആവുന്നുണ്ട്. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன அவாய்ட் பண்ணும், என்னென்ன வந்து உங்களுக்கு நர்வஸ் சிஸ்டம் வந்து ப்ராப்ளம் பண்ணுது அப்படின்னு சொன்னா ஆல்கஹால். സോ അങ്ങനത്തെ ഒക്കെ വന്നിട്ട് റിപ്പയർ ചെയ്യാനും റീജനറേറ്റ് ചെയ്യാനും നമ്മുടെ ബോഡിക്കുള്ള അവസരം കൊടുക്കണം. வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிற அந்த ஃபுட்லயே நிறைய இன்னைக்கு பொல்யூஷன், அது இப்போ சரியான பொருள் கிடைக்கிறது இல்ல. சரியான பொருள் எங்க கிடைக்குது அப்படின்னா அது வந்து പിന്നെ നമ്മളിപ്പോ കിട്ടുന്ന ഫുഡിന്റെ ക്വാളിറ്റിയാണ് അടുത്തത്. நம்ம உடம்பு இன்னும் போய் பாதிப்பு உருவாக்குறது வந்து பாத்தீங்கன்னா സോ നമ്മുടെ ഫുഡിന്റെ ക്വാളിറ്റി എന്നുള്ളത് കറക്റ്റ് ആക്കണമെങ്കിൽ നമുക്ക് வந்து செலவழிக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா தலையில വന്നിട്ട് തലവേദന ഉണ്ട്. சொல்லுது. அப்ப அதுக்குண்டான வேலைகளை பண்றதை விட்டுட்டு இவங்க போய் தலைவலி மாத்திரையை வந்து அதை போட்டு மறைக்கிறது. നമ്മൾ ഒരുപാട് ഫുഡ് ക്വാളിറ്റി വന്നിട്ട് കുറവാണ്. സോ അതിൻ്റെതായിട്ടുള്ള പ്രശ്നങ്ങൾ നമുക്കുണ്ടാകും. പിന്നെ അത് മാത്രമല്ല, നമ്മളിപ്പോൾ തൊട്ടതിനും പിടിച്ചതിനും എല്ലാത്തിനും വന്നിട്ട് നമ്മൾ മെഡിസിൻസ് എടുക്കുകയാണ്. സോ ഇപ്പം നമുക്കൊരു തലവേദന വരികയാണ്, അത് പല കാരണങ്ങൾ ഇല്ലെങ്കിൽ പല നമ്മൾ ചെയ്ത മിസ്റ്റേക്സോ ഇല്ലെങ്കിൽ എന്തോ ഒന്ന് ശരിയാവാത്തതിൻ്റെ ഒരു സിംറ്റംസ് ആണ് ഈ തലവേദന വരുന്നത്. പക്ഷെ ഈ തലവേദനയ്ക്ക് ഗുളിക എടുക്കുമ്പോൾ അതെന്താ ചെയ്യുന്നതെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഈ നെർവസിനെ സൈലന്റ് ആക്കുകയാണ്. അതായത് ആ പെയിൻ തരുന്ന സിഗ്നൽ കൊടുക്കുന്ന നെർവ്സിനെ നംനെസ് കൊണ്ടുവരാം, സിഗ്നൽ വന്നിട്ട് കൊടുക്കാതിരിക്കാനാണ് ഇത്. പക്ഷെ അത് ശരിക്കുള്ള പ്രോബ്ലമിന് സൊല്യൂഷൻ ആവില്ല. ஆல்ரெடி இப்போ நிறைய வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சிம்பிளா ஒரு நர்வ் சிஸ்டம்ல வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்லையோ இல்லை நியூட்ரிஷன்லையோ ஏதாவது டவுட் இருக்கு, உங்களுக்கு வந்து என்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கு, என்ன வந்து டிசார்டர்ஸ் இருக்கு அப்படி நீங்க ஸ்பெசிஃபை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அந்த வீக்னஸ் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்பேலன்ஸா இருக்கு സോ அப்படின்னா നിങ്ങൾക്ക് വന്നിട്ട് എന്തെങ്കിലും തരം ഇഷ്യൂസ് ഉണ്ട്, ഹാർമോൺസ് ഇഷ്യൂസ് ഉണ്ട്, അല്ലെങ്കിൽ നിങ്ങൾക്ക് നെർവസ് സിസ്റ്റം സംബന്ധപ്പെട്ട എന്തെങ്കിലും പ്രോബ്ലം ഉണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ അതെന്നോട് പറയാം. സോ അത് നിങ്ങളുടെ വെൽനസ് കോച്ചിനോട് നിങ്ങൾ കറക്റ്റായിട്ട് ചോദിച്ചിട്ട് അതിന് എന്ത് തരം ന്യൂട്രീഷൻ ഫുഡ് ഞാൻ എടുക്കണം, എങ്ങനത്തെ ഡയറ്റ് ഞാൻ ഫോളോ ചെയ്യണം എന്നുള്ളത് നിങ്ങൾ ചോദിക്കുക. ஏன்னா எனக்கும் இருந்தது அந்த வீக்னஸ் இருந்தது, அடிபட்ட
എന്നുവെച്ചാൽ എനിക്ക് ഞാൻ പറഞ്ഞ പോലെ ആക്സിഡന്റ് ആയതിനു ശേഷം എനിക്കും പലതരം വീക്ക്നെസ്സും പ്രശ്നങ്ങളും ഒക്കെ ഉണ്ടായിരുന്നു. പക്ഷെ ഇപ്പൊ എനിക്ക് അങ്ങനത്തെ പ്രശ്നങ്ങളൊന്നും ഇല്ലാത്തത് എന്ന് വെച്ചാൽ എനിക്ക് കറക്റ്റ് ആയിട്ടുള്ള ന്യൂട്രിയൻസ് ഞാൻ എടുത്തോണ്ടാണ്. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்படின்னா സോ നമ്മുടെ അടുത്ത് എന്തൊക്കെ പ്രോഗ്രാംസാ നമുക്ക് ഉള്ളത് ഇപ്പൊ നിങ്ങൾ ഫസ്റ്റ് ടൈം വരികയാണെങ്കിൽ നിങ്ങൾ അറിയാം. நீங்க பாத்தீங்க இல்லையா സോ ഇപ്പൊ ഇന്ന് നെർവസ് സിസ്റ്റമിനെ കുറിച്ച് നിങ്ങൾ കണ്ടു. மெயின்டைன் பண்ணும் എന്തൊക്കെ ഡെവലപ്പ് ചെയ്യണം, എന്ത് മെയിൻറ്റെയിൻ ചെയ്യണം. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாங்க வந்து ஒரு நைட்ரிக் ஆக்சைடுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம பாடியில நேச்சுரலா സോ നമ്മുടെ ബോഡിയിൽ വന്നിട്ട് നൈട്രിക് ഓക്സൈഡ് എന്നുള്ളത് നമ്മുടെ ബോഡിയിൽ നാച്ചുറൽ ആയിട്ട് സെക്രീറ്റ് ചെയ്യാൻ അത് ആക്ച്വലി നിങ്ങളുടെ നെർവസ് സിസ്റ്റമിന് ഒരുപാട് ഹെൽപ്പ് ചെയ്യും. അമേസിങ് റിസൾട്ട്സ് വന്നിട്ട് തരും. നെർവസ് സിസ്റ്റം റിലേറ്റഡ് ആയിട്ട് എന്തുണ്ടെങ്കിലും നൈട്രിക് ഓക്സൈഡ് ആണ് മെയിൻ ആയിട്ട് നെർവസ് സിസ്റ്റമിനെ കൂടുതൽ ഹെൽപ്പ് ചെയ്യുന്നത്. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் സോ അതുകൊണ്ടാണ് നമ്മുടെ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ബോഡിയിൽ വന്നിട്ട് കൂടുതൽ വായു പ്രശ്നങ്ങൾ ഉള്ളതുകൊണ്ടാണ് പലർക്കും പല തരം ഇത് ഉണ്ടാവുക, പ്രശ്നങ്ങൾ ഉണ്ടാവുക. வராதனால இதெல்லாம் வருது. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா வச்சுக்கோங்க. சம்பரி ഇത് மெடிடேஷன் നിങ്ങൾ നോക്കിക്കഴിഞ്ഞാൽ സിമ്പിൾ ആയിട്ട് നിങ്ങൾ വെക്കും. ഒമേഗ 3 മേജർ റോൾ പ്ലേ ചെയ്യും. பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ப்ரோக்ராம் இருக்கு, கேளுங்க உங்க கோச் கிட்ட. அப்புறம் விட்டமின் സോ നിങ്ങളുടെ കോച്ചിനോട് ചോദിക്കാം. പിന്നെ വിറ്റമിൻ B12, B6, அப்புறம் വിറ്റമിൻ ഇ, വിറ്റമിൻ സി, മഗ്നീഷ്യം, സിങ്ക്, ആന്റി ഓക്സിഡൻസ് ഇതൊക്കെ വന്നിട്ട് മെയിനായിട്ട് നെർവ്സിനെ ഹെൽപ്പ് ചെയ്യുന്നതാണ്. സോ നിങ്ങൾ ഇതൊക്കെ നിങ്ങൾ சரிங்களா. ഓർത്ത് വെക്കുക. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம். ஸோ പിന്നെ നമ്മുടെ ലൈഫ് സ്റ്റൈൽ എന്നുള്ളത് വളരെ ഇമ്പോർട്ടൻ്റ് ആണ്. ഹെൽത്ത് കോൺഷ്യസ് ആയിട്ട് നിങ്ങളുള്ളെങ്കിൽ നിങ്ങൾ തീർച്ചയായിട്ടും ഹെൽത്തി ആക്റ്റീവ് ലൈഫ് സ്റ്റൈൽ വന്നിട്ട് നിങ്ങൾ ഫോളോ ചെയ്യണം. செல்லுலார் ஃபங்க்ஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுது. அதே மாதிரி பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் എന്നുവെച്ചാൽ ഓരോ നമ്മുടെ ബേസിക് യൂണിറ്റ് എന്നുള്ളത് നമ്മുടെ സെൽസ് ആണ്. இம்ப்ரூவ் பண்ணும். சரிங்களா. நிறைய സോ സെൽസ് വന്നിട്ട് ഹെൽത്തി ആയിട്ടുണ്ടെങ്കിൽ മൊത്തത്തിലുള്ള ഓർഗൻസ്, ടിഷ്യൂസ് എല്ലാം വന്നിട്ട് ഹെൽത്തി ആയിരിക്കും, ഫങ്ഷൻസ് ഓക്കെ ആയിരിക്കും. സോ எப்படி வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும் ரெகுலர் எக்ஸசைஸ். சரிங்களா. സോ റെഗുലർ എക്സസൈസ് വന്നിട്ട് നമ്മുടെ നെർവസ് സിസ്റ്റമിന് നല്ലോണം ഹെൽപ്പ് ചെയ്യും. പിന്നെ കറക്റ്റായിട്ട് ഉറങ്ങണം. അതും പകലുറക്കമല്ല ഞാൻ പറയുന്നത്, രാത്രിയിലുള്ള ഉറക്കം എന്നുള്ളത് വളരെ ഇമ്പോർട്ടൻ്റ് ആണ്. நல்லா வந்து தூக்கம் இருக்கணும் 8 hours. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா மெடிடேஷன் பண்ணலாம். நிறைய ஆன்லைன் പിന്നെ സ്ട്രെസ് മാനേജ്മെന്റ് വന്നിട്ട് സിമ്പിൾ മെഡിറ്റേഷൻ എന്തെങ്കിലും നിങ്ങൾക്ക് ഇൻക്ലൂഡ് ചെയ്യാം. அந்த மெடிடேஷன் வந்து நீங்க ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சொல்லணும். இல்லாதவங்க ஜஸ்ட் நீங்க வீட்லயே வந்து ஏதாவது ஒரு சின்ன மெடிடேஷன் ஏதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடலாம். நிறைய ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ், இந்த ஆல்கஹால், இந்த ட்ரக்ஸ் நீங்களே போய் நீங்க ஒரு டாக்டரோட அட்வைஸ் இல்லாம நீங்களே போய் வாங்குறது அவாய்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரியா. സോ കഴിയുന്നതും നിങ്ങൾ ഹെൽത്തി ആയിട്ടുള്ള ഡയറ്റും ലൈഫ് സ്റ്റൈലും ഇതൊക്കെ നിങ്ങൾക്ക് ചോദിക്കാം. ഇത് നിങ്ങൾക്ക് ഹെൽപ്പ് ചെയ്യുന്നതായിരിക്കും. സോ അത് മെയിനായിട്ട് നിങ്ങളുടെ വെൽനസ് കോച്ചിന്റെ ഗൈഡൻസിലൂടെ നിങ്ങൾ കറക്റ്റായിട്ട് നിങ്ങളുടെ ലൈഫ് കൊണ്ടുപോയി കഴിഞ്ഞാൽ, നിങ്ങളുടെ ഒരു റുട്ടീൻ കൊണ്ടുപോയി കഴിഞ്ഞാൽ നിങ്ങൾക്ക് ഒരുപാട് ഹെൽപ്ഫുൾ ആയിരിക്കും. நீங்க வந்து பாத்தீங்கன்னா புவர் கான்சென்ட்ரேஷன், ഫ്രീക്വന്റാ ഹെഡേക്ക്. സോ നെർവസ് സിസ്റ്റമിന്റെ പലതരം സിംറ്റംസ് ആണ് ഞാൻ പറഞ്ഞത് അഫക്റ്റ് ചെയ്ത്. അതായത് നിങ്ങൾക്ക് കോൺസെൻട്രേഷൻ കുറവാണ്, കൺഫ്യൂഷൻസ് കൂടുതലുണ്ട്, இப்போ അതൊക്കെ ഒരു തരം സിംറ്റംസ് ആണ്. என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க ചിലർ വന്നിട്ട് നെർവസ് സിസ്റ്റമിന് സപ്ലിമെന്റ്സ് ആരൊക്കെയോ ചോദിച്ചിരുന്നു. வந்து பாத்தீங்கன்னா സോ ഇതിൽ കമ്പൽസറി വന്നിട്ട് ഇൻഡിവിജ്വൽ ഓരോ ആൾക്കാർക്ക് ഓരോ ഡിഫിഷ്യൻസി ആണുള്ളത്. സോ അവരവരുടെ പേഴ്സണലൈസ്ഡ് പ്രോഗ്രാമാണ് നിങ്ങൾ എടുക്കേണ്ടത്. സോ നിങ്ങളുടെ കോച്ചിനോട് ഫസ്റ്റ് നിങ്ങളുടെ കംപ്ലീറ്റ് ഹെൽത്ത് ഡീറ്റെയിൽസ് വന്നിട്ട് പറയും. கம்பல்சரி A to Z இங்க இருக்கிறவங்க எல்லாருமே സോ അത് അവർ നിങ്ങൾക്ക് കറക്റ്റായിട്ടുള്ള പേഴ്സണലൈസ്ഡ് സപ്ലിമെന്റ്സും ഡയറ്റും എങ്ങനെ നോർമൽ ഫുഡിൽ എന്തൊക്കെ എടുക്കണം എല്ലാം വന്നിട്ട് പറഞ്ഞു തരുന്നതായിരിക്കും. கம்பல்சரி இதுல அட்டெண்ட் பண்றவங்க எல்லாமே கேட்டு வாங்கிக்கோ. സോ കമ്പൽസറി ഇതിൽ അറ്റൻഡ് ചെയ്ത എല്ലാവരും വന്നിട്ട് ചോദിച്ച് നിങ്ങളുടെ പേഴ്സണലൈസ് പ്രോഗ്രാം വന്നിട്ട് നിങ്ങൾ ചോദിക്കുക. ஸோ இது வந்து நீங்க அட்டெண்ட் பண்ண பார்த்து உங்களுக்கு நிறைய எஜுகேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்க நியூட்ரிஷன் வந்து ஹெல்த் கேர் ப்ரொவைஷன் என்னென்ன வந்துட்டு இருக்குன்றது அவங்க, ஏன்னா ஒரே
ஒரே நாள்ல எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து டிசைன் பண்ண முடியாது. இது வந்து லாங் ப்ராசஸ். ஏன்னா உள்ளார நடக்கிற விஷயங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்ம கொண்டு போகணும். എന്നുവെച്ചാൽ ഉള്ളിൽ നടക്കുന്ന കാര്യങ്ങൾ വന്നിട്ട് സ്റ്റെപ്പ് ബൈ സ്റ്റെപ്പാണ് നമുക്ക് നടക്കുന്നത്. സോ ഞാൻ ഓൾറെഡി എന്തൊക്കെ അവോയ്ഡ് ചെയ്യണം, എന്തൊക്കെയാണ് அப்படின்னா என்ன அப்படின்னா എന്തൊക്കെയാണ് അഫക്റ്റ് ചെയ്യുന്ന നെർവസിനെ നോക്കിക്കഴിഞ്ഞാൽ പ്രോസസ്ഡ് ഫുഡ്, പാക്ഡ് ഫുഡ്, അതായത് റെഡിമെയ്ഡ് ആയിട്ട് കിട്ടുന്ന ഫുഡുകൾ, കൂടുതൽ പ്രിസർവേറ്റീവ്സ്, കെമിക്കൽസ് ഒക്കെ ആഡ് ചെയ്തിട്ടുള്ള ഫുഡ്. സോ ഇതൊന്നും നിങ്ങൾ എടുക്കാണ്ട് ഫ്രഷ് ആയിട്ട് നിങ്ങൾ എടുക്കുക. സ്നാക്സ്, അൺവാണ്ടഡ് ജങ്ക് ഫുഡ്സ്, അത് ഒരു രീതിയിലും നമുക്ക് ഏത് രീതിയിലും ടേസ്റ്റിന് മാത്രം അത് ഇത് ചെയ്യുന്നല്ലാണ്ട് നമുക്ക് ഒരു രീതിയിലും ഹെൽപ്പ് ചെയ്യാത്ത ഒരു സാധനമാണ് സ്നാക്സ്. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. கம்பல் பண்ணி ஒரு ஸ்நாக்ஸ் நான் வந்து ഞാൻ சாப்பிடும்போது ഇപ്പോൾ എനിക്കറിഞ്ഞ ഞാൻ കുറേ നാളായി അൺവാണ്ടഡ് ആയിട്ടുള്ള அது விளைவு ഫുഡ് என்ன കഴിക്കാൻ. அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு സോ எனக்கு അത് வந்து பாத்தீங்கன்னா எரிய ஆரம்பிச்சு. மேல தோல் அவ்வளோ கெமிக்கல்ங்க அது. மேல அந்த സോ ഒരു பாத்தீங்கன்னா ടെംപ്ടേഷനിൽ ஒரு ഞാനൊരു കാര്യം കഴിച്ചിരുന്നു. സോ അത്രയും എന്നിട്ട് ഞാൻ കഴിച്ചിട്ട് അത് അടുത്ത ദിവസം തന്നെ നാക്കിൽ പുണ്ണ് പോലെ വന്നു, ഇതൊക്കെയായി. എന്നുവെച്ചാൽ അത്രത്തോളം வாய்ப்பு இருக்கு. കെമിക്കൽസ് അതിൽ ആഡ് ചെയ്തിട്ടുണ്ടെന്ന് നമുക്ക് മനസ്സിലാക്കാം. ஸோ லாஸ்டா என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், என்னென்ன வந்து உங்க நர்வஸ் சிஸ்டம்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வந்து ലാസ്റ്റിൽ എന്തൊക്കെ നിങ്ങൾ വന്നിട്ട് ഫോളോ ചെയ്യണം നെർവസ് സിസ്റ്റം എന്ന് ഞാൻ നോക്കിക്കഴിഞ്ഞാൽ വെജിറ്റബിൾസ് കമ്പൽസറി, நல்லது. എല്ലാതരം വെജിറ്റബിൾസ്, ഫ്രൂട്ട്സ്, നട്ട്സ്, പിന്നെ ഹോൾ ഗ്രെയിൻസ്, ധാന്യങ്ങളൊക്കെ കൂടുതൽ, അതിലാണ് കൂടുതൽ ഫൈബർ ഉള്ളത്. പിന്നെ പ്രോട്ടീൻ കമ്പൽസറി വന്നിട്ട് വേണം, മേജർ റോള് പ്ലേ ചെയ്യുന്നുണ്ട് പ്രോട്ടീൻ. സോ പിന്നെ ഗുഡ് ഫാറ്റ് ആയിട്ടുള്ള ഹെർബൽ ലൈഫ് ലൈൻ, സോ ഹെർബൽ ഒമേഗ 3 ഗുഡ് ഫാറ്റ് വന്നിട്ട് വളരെ ഇമ്പോർട്ടൻ്റ് ആണ്. സോ അതിൽ വന്നിട്ട് നട്ട്സ്, സീഡ്സിലൊക്കെ നിങ്ങൾക്ക് കിട്ടും. പിന്നെ ആൻറ്റി ഓക്സിഡൻസ് റിച്ച് ആയിട്ടുള്ള ഫ്രൂട്ട്സ്, വെജിറ്റബിൾസ് ഒക്കെ എടുക്കുക. പിന്നെ ആൻറ്റി ഓക്സിഡൻസ് എടുത്താൽ തന്നെ ഏജിങ് പ്രോസസ്സ് ഇംപ്രൂവ് ചെയ്യാൻ അത് ഹെൽപ്പ് ചെയ്യും. അതായത് സ്ലോ ഏജിങ് പ്രോസസ്സിലേക്ക് കൊണ്ടുവരും. സോ ഈസി ആയിട്ട് എന്തൊക്കെ റെസിപ്പീസ് ഉണ്ടെന്ന് ചിലർ ചോദിക്കുന്നുണ്ട്. സോ നിങ്ങൾക്ക് സാലഡ്സ് വന്നിട്ട് കഴിക്കാം. ലീവ്സ് വന്നിട്ട് സാലഡ്സ് നിങ്ങൾക്ക് ഇൻക്ലൂഡ് ചെയ്യാം, ഫ്രഷ് ഫ്രൂട്ട്സ് ഇൻക്ലൂഡ് ചെയ്യാം. സൺഫ്ലവർ സീഡ്സ് ഒക്കെ നിങ്ങൾക്ക് കിട്ടുന്നുണ്ട്, അതൊക്കെ നിങ്ങൾക്ക് സിമ്പിള് വീട്ടിലെ നിങ്ങൾക്ക് എല്ലാം വന്നിട്ട് എക്സസൈസ് പ്രാക്ടീസ് ചെയ്യുന്നത് നിങ്ങൾക്ക് ചെയ്യാം. ஸோ எல்லா டைரக்ஷன்லயும் நீங்க அந்த மாதிரி போறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஸோ இது வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்க சாட்ல பண்ணலாம். நான் அதை வந்து സോ ഇത് നിങ്ങൾക്ക് വാല്യുബിൾ ആയിട്ടുള്ള ഇൻഫർമേഷൻസ് കിട്ടിയെന്ന് ഞാൻ വിചാരിക്കുന്നു. എന്തെങ്കിലും ക്വസ്റ്റ്യൻസ് ഉണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ തീർച്ചയായിട്ടും എന്നോട് ചോദിക്കാവുന്നതാണ്. ഒമേഗ 3 എന്നുള്ളത് മേജർ റോള് പ്ലേ ചെയ്യുന്നുണ്ട്, അത് നിങ്ങൾ കേട്ട് എടുക്കാവുന്നതാണ്. NO നൈട്രിക് ഓക്സൈഡ് നെർവസ് സിസ്റ്റം മേജറായിട്ട് ഹെൽപ്പ് ചെയ്യുന്ന ഒരു ഇതാണ്. നമുക്ക് വെയിറ്റ് ലോസ്, വെയിറ്റ് മാനേജ്മെന്റ്, വെയിറ്റ് ഗെയിന് ഒരുപാട് പ്രോഗ്രാംസ് ഉണ്ട്. എനർജി ആൻഡ് ഫിറ്റ്നസ് ഉണ്ട്. ഹാർട്ട് ഹെൽത്തിന് സെപ്പറേറ്റ് പ്രോഗ്രാം, സ്കിന്നിന് പ്രോഗ്രാംസ്, ഉള്ളിലും ഔട്ടർ ആൻഡ് ഇന്നർ ന്യൂട്രീഷനും ഉണ്ട്. ഡൈജസ്റ്റീവ് സിസ്റ്റം പ്രോബ്ലം ഉണ്ട്, ഹെൽത്തി ഏജിങ് ഉണ്ട്, പിന്നെ കിഡ്സ് ന്യൂട്രീഷൻ ഉണ്ട്, വുമൻസ് ന്യൂട്രീഷൻ, മെൻസ് ന്യൂട്രീഷൻ. സോ മെൻസ് ഹെൽത്ത്, വുമൻസ് ഹെൽത്തിനെ സപ്പോർട്ട് ചെയ്യുന്ന പലതരം കാര്യങ്ങളുണ്ട്. ഇമ്മ്യൂണിറ്റി ഇംപ്രൂവ് ചെയ്യാനുള്ള പ്രോഗ്രാംസ് ഉണ്ട്. யாரோ ஒருத்தங்க இந்த இம்யூன் சிஸ்டம் புவரா இருக்குது. ஸோ அது நம்ம கிட்ட இருக்கு. கிட்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, மென்ஸ் ஹெல்த் இருக்கு, ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் மென்ஸுக்கும் இருக்கு, உமன்ஸுக்கும் இருக்கு. அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லிட்டு பர்சனலைஸ் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் இருக்கு. സോ ഒരുപാട് ന്യൂട്രീഷൻ പ്രോഗ്രാംസ് ഇതിലുണ്ട്. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேர்ஸ்டேல வந்து സോ നെക്സ്റ്റ് സെഷൻ നാളെ ഇതുപോലെ നിങ്ങൾക്ക് റൺ ആവും. സോ നിങ്ങൾക്ക് എന്തെങ്കിലും യൂസ്ഫുൾ ആയിട്ടുള്ള ചാപ്റ്റേഴ്സ് വേണമെങ്കിൽ, ഏതെങ്കിലും ഒരു ടോപ്പിക് നിങ്ങൾക്ക് വേണമെങ്കിൽ നിങ്ങൾക്ക് ചാറ്റിൽ ഇടാവുന്നതാണ്. താങ്ക് യു ഓൾ. கவனிச்சு கேட்டீங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா நீங்க இங்க வந்து
ஸோ ஏதெങ്കിലും இன்ஃபர்மேஷன் നിങ്ങൾക്ക് யூஸ்ஃபுல் ஆണെങ്കിൽ നിങ്ങൾക്ക് என்னோட செஷனே இவ்வளவு பெருசா போனதுனால ரிசல்ட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 2 days இல்ல ஒரு 1 week வந்திருப்பீங்க இல்லையா, உங்க ரிசல்ட்ஸ் இதுல வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். என்ன உங்களுக்கு வந்து ஸோ 2 days 1 week ആയിട്ട് വന്ന ആൾക്കാരുടെ റിസൾട്ട്സ് നിങ്ങൾക്ക് വേണമെങ്കിൽ ഷെയർ ചെയ്യാവുന്നത്. സോ അവർക്ക് ஃபாலோ பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா. പുതിയതായിട്ട് വന്ന ആൾക്കാർക്ക് അത് ഹെൽപ്ഫുൾ ആയിരിക്കും. ஓகே, தேங்க் யூ. நிறைய பேர் தேங்க்ஸ் போட்டிருக்காங்க. தேங்க் யூ சார், தேங்க் யூ. எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க மெசேஜ். மறந்துடாம வீக்னஸ்க்கு NO சொல்லிட்டு நம்ம நைட்ரிக் ஆக்சைடு ஒன்று இருக்குங்க, கேளுங்க. உங்க கோச் வந்து സോ മറക്കാണ്ട് നിങ്ങളുടെ വെൽനസ് കോച്ചിൻ്റെ അടുത്ത് ചോദിക്കുക தேங்க்யூ. നെർവസ് സിസ്റ്റമിന് എന്ത് പ്രോഗ്രാമാണ്, നെർവസ് സിസ്റ്റം ഹെൽത്തിന് വേണ്ടിയിട്ട് എന്ത് പ്രോഗ്രാമാണ് சாட்ல. ஓகே, தேங்க்யூ. ആണ് ഫോളോ ചെയ്യേണ്ടതെന്നുള്ളത് ചോദിക്കുക. അവർ നിങ്ങൾക്ക് നീറ്റായിട്ട് പറഞ്ഞു തരുന്നതായിരിക്കും. ഓക്കെ, താങ്ക് യു. സോ അടുത്ത സെഷനിൽ നമുക്ക് നോക്കാം. താങ്ക് യു ആൻഡ് ബൈ. அதான் பார்த்துட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்ன கத்துக்கிட்டீங்கன்றத, என்ன யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு கூட நீங்க சேட் பண்ணலாம். உங்க ரிசல்ட்ஸ் இருந்ததுன்னா கூட, நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க இதுல ஷேர் பண்ணலாம் சேட்ல. ஓகே, மதுரையில இருந்து பிரபா. ஓகே, நிறைய ஊர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்காங்க. சூப்பர் சூப்பர். ரிசல்ட்ஸ் பாருங்க, நீங்க கொடுத்துருக்காங்க. அகிலேஷ் சார் வந்து அவரோட ரிசல்ட்ஸ் போட்டிருக்காங்க. 4 இயர்ஸா டயபிட்டிஸ்ல இருந்தாங்க, ஸ்கின் ப்ராப்ளம், டயர்ட்னஸ், இதுல இருந்து இப்போ அவங்க ரெக்கவர் ஆயிருக்காங்க. அவங்க கோச் தேங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அனு மேம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒபேஸ்ல இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 19 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸல்ல இருந்து மீடியம்க்கு வந்திருக்காங்க. டெய்லி அமேசிங் மேம். சிம்பிளா சொல்ல நிறைய இருக்கு. அவங்களுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஓகே, வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. வெரி குட். நியூவா வந்திருக்கிறீங்க இல்லையா, நியூவா வந்திருக்கவங்க உங்க கோச் கிட்ட கேளுங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோச் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. மறந்துடாம லிங்க் வாங்கிக்கோங்க உங்க கோச் கிட்ட கேட்டு. தேங்க்ஸ் டு மை கோச் மிஸ்டர் வினோத் சார். சூப்பர், தேங்க்யூ ஆல். பாய். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு கோச் வந்து உங்களுக்கு இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. கண்டிப்பா இந்த லிங்க் வாங்கிக்கோங்க. வாங்கி கண்டிப்பா எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். பாய். தேங்க்யூ.